Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உலகின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரரான விராட் கோலி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருப்பது அவரது ரசிகர்களை கலங்கச் செய்துள்ளது. கோலியின் இந்த திடீர் அறிவிப்பிற்கு காரணம் என்ன, அவர் இந்திய கிரிக்கெட்டில் செய்த சாதனைகள் என்ன, விரிவாக பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவான்களில் ஒருவரான விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். ரோஹித் சர்மாவின் ஓய்வு அறிவிப்பை தொடர்ந்து தற்போது விராட் கோலியின் அறிவிப்பும் வந்திருப்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கவலையை கொடுத்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு உலகக்கோப்பை தொடருடன் T20 போட்டிகளில் இருந்து இருவரும் ஒன்றாக ஓய்வு பெற்றனர். இந்த நிலையில் இனி ஒருநாள் போட்டிகளில் மட்டும் விராட் கோலி தொடர்ந்து விளையாட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை தனது இன்ஸ்டாகிராம் பதிவு மூலம் அறிவித்திருக்கிறார் விராட் கோலி. அதில் இந்திய அணிக்காக டெஸ்டில் அந்த நீல நிற தொப்பியை அணிந்து 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உண்மையாக சொல்லப்போனால் நான் எப்படி ஒரு பயணத்தை கற்பனை செய்து கூட பார்த்தது இல்லை. நான் நிறையவே சோதிக்கப்பட்டிருக்கிறேன். அதன் வழி நிறைய மேம்பட்டிருக்கிறேன், நிறைய கற்றிருக்கிறேன். இதையெல்லாம் என் வாழ்க்கை முழுமைக்கும் வைத்துக் கொள்வேன் என்றார். மேலும் அதில் குறிப்பிட்டுள்ள கோலி, வெள்ளை நிற உடையணிந்து ஆடுவதில் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆழ்ந்த திருப்தி இருக்கிறது. கடினமான நீண்ட பயணத்திற்கு இடையே யாருடைய கண்ணிலும் சிக்காமல் இருக்கும் சின்ன சின்ன தருணங்கள் எப்போதும் என்னுடன் இருக்கும். நான் இப்போ டெஸ்ட்ல இருந்து விலகிறேன். இது சுலபமான முடிவு அல்ல, ஆனால் இதுதான் சரியான முடிவு என நினைக்கிறேன். நான் இந்த ஆட்டத்திற்காக என்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன். பதிலுக்கு இந்த ஆட்டமும் நான் நம்பியதை விட நிறைய விஷயங்களை எனக்கு கொடுத்திருக்கிறது. இதயம் நிறைந்த நன்றிகளுடன் விடைபெறுகிறேன். என்னோட டெஸ்ட் கரியரை எப்போதுமே ஒரு சிறு புன்னகையுடன் திரும்பி பார்த்துக் கொள்வேன் என கூறியிருக்கிறார். 37 வயதான விராட் கோலி இந்தியாவிற்காக 123 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். 31 அரை சதங்கள், 7 இரட்டை சதங்கள் மற்றும் 46.85 சராசரியுடன் 9230 ரன்களை அவர் சேர்த்துள்ளார். அதிகபட்ச ஸ்கோராக 254 ரன்களை அவர் குவித்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் கேப்டனாக விராட் கோலியின் சாதனை அளப்பரியது. இதுவரை 68 டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவை வழிநடத்தியுள்ள விராட் கோலி அதில் 40 போட்டிகளில் வென்று 11 போட்டிகளை டிராவில் முடித்துள்ளார். கேப்டனாக அவரின் வெற்றி சதவிகிதம் 58 உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவை வழிநடத்திய கேப்டன்களில் வெற்றி சதவிகிதத்தின் அடிப்படையில் விராட் கோலியே முதலிடம் வகிக்கிறார். அந்த வகையில் தோனி, கங்குலி உள்ளிட்ட கேப்டன்களை காட்டிலும் கோலி சிறந்த கேப்டனாக கருதப்படுகிறார். குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் மிகவும் முக்கியமானது என்றே கூறலாம். இந்திய கிரிக்கெட்டிற்கு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் டெஸ்ட் அணிக்கு தலைமை ஏற்கும் பொறுப்பு கோலி வசம் வந்தது. ஆம், 2014ஆம் ஆண்டு இந்திய அணியின் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது டெஸ்ட் தொடரின் நடுவிலேயே கேப்டனும் தன்னுடைய வழிகாட்டியுமான தோனி உடனடியாக ஓய்வு பெற்ற தருணத்தில் கேப்டன்ஷிப் கோலியின் கைகளுக்கு வந்தது. டெஸ்ட் வடிவத்தில் தடுமாறிக் கொண்டிருந்த இந்திய அணியை வலுவாக மீண்டும் கட்டமைத்து நம்பர் 1 அணியாக வெளிநாட்டு தொடர்களிலும் ஆதிக்கம் செலுத்த வைத்தார் கோலி. அதுவரை தடுப்பாட்டம் ஆடுவதை வழக்கமாக கொண்டிருந்த இந்திய அணிக்கு கோலியின் ஆக்ரோஷமான அணுகுமுறை புதிய பாய்ச்சலை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து இந்தியாவை முதல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்றார் கோலி. டெஸ்ட் தொடர்களில் இந்தியாவிற்காக அதிக இரட்டை சதங்கள் அடித்த இந்திய வீரர், கேப்டனாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்களை அடித்தவர் என இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் கோலி. விராட் கோலி கேப்டனாக பொறுப்பேற்ற 2 வருடங்களில் 7வது இடத்தில் இருந்த இந்திய அணி தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தது. தோனிக்கு பிறகு இந்திய அணியை டெஸ்ட் தரவரிசையில் முதல் இடத்திற்கு அழைத்துச் சென்றவர் என்ற பெருமையை பெற்றவர் விராட் கோலிதான். அது மட்டுமின்றி 2016 முதல் 2020 வரை 42 மாதங்கள் முதல் இடத்தில் நீடித்தது. இந்திய அணியை நீண்ட காலம் முதல் இடத்தில் தக்க வைத்த டெஸ்ட் கேப்டனும் விராட் கோலிதான். ஒரு பேட்டராக டெஸ்ட் தரவரிசையில் முதல் இடத்தை பிடித்தபோது 937 புள்ளிகளை பெற்றிருந்தார் கோலி. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இந்திய பேட்டர் என்ற அதிகபட்ச புள்ளி அதுதான்.
விராட் கோலி தலைமையில்தான் இந்திய அணி முதன்முறையாக ஆஸ்திரேலியாவில் ஒரு டெஸ்ட் தொடரை வென்றது. மேலும் 2015, 2017 இடைப்பட்ட காலத்தில் விராட் கோலி தொடர்ந்து 9 டெஸ்ட் தொடர்களை வென்றார். இதன் மூலம் தொடர்ச்சியாக அதிக டெஸ்ட் தொடர்களை வென்ற முன்னாள் ஆஸ்திரேலிய கேப்டன் ரிக்கி பாண்டிங்கின் சாதனையை சமன் செய்தார் கோலி. இருப்பினும் விராட் கோலியின் டெஸ்ட் கிரிக்கெட் ஓய்வு குறித்த திடீர் முடிவிற்கு பிசிசிஐ இடையேயான உரசல் காரணமாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னணி வீரர்கள் அடுத்தடுத்து ஓய்வை அறிவித்திருப்பது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.